சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அக்கா வராங்க நினைக்கிறேன். வாங்க வாங்க. வா காயத்ரி, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீ நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். செல்வா, நீயும் இங்கதான் இருக்கியா? நீ எப்ப வந்த? நாங்க 2 பேரும் தான் வந்தோம் அத்தை. என்ன திடீர்னு ஏதாவது விசேஷமா? அம்மாவோட நினைவு நாள் இன்னைக்கு. அப்படியா? என்கிட்டயும் சொல்லியிருந்தா நானும் உங்க கூடயே வந்திருப்பேன்ல. தெரிஞ்சிருந்தா பூ பழம் எல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பேன். எதுவுமே வாங்காம வந்துட்டேனே. பரவாயில்ல அத்தை. ஏன் செல்வா, நீயாவது என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. அது அஞ்சலி, காலையிலேயே நீ வந்து கோயிலுக்கு போறேன்னு சொன்ன. அப்போவாவது என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. இல்ல அத்தை, அந்த வீட்ல எல்லாருமே இருந்தாங்க. அதான் கோயிலுக்கு போறேன்னு பொய் சொல்லிட்டு வந்தேன். நான் எதுவுமே வாங்காம வந்துட்டேன். அதான் எனக்கு சங்கடமா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லம்மா, நீ வந்ததே போதும். சரிங்க அத்தை, நீங்க எல்லாரும் பேசிட்டு இருங்க, நான் இப்ப கிளம்புறேன். ஏன்? நான் இப்பதானே வந்தேன், அதுக்குள்ள நீ கிளம்புறேன்னு சொல்ற? இல்ல அத்தை, நான் இங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. லேட்டா போனா சண்டை வேற போடுவாங்க. ஆமாமா, சரி சரி, நீ கிளம்பு. அக்கா, நானும் கிளம்புறேன். ஏன் செல்வா, நீ இருக்க வேண்டியது தானே? இல்லக்கா, அஞ்சலியை கூட்டிட்டு போனோம்ல. சரி சரி, பத்திரமா கூட்டிட்டு போ. வரேன் அத்தை. ரஞ்சிதோ, நான் அத்தை, போயிட்டு போயிட்டு வரேன் அத்தை. சரி வரேம்மா. அஞ்சலி, வாங்க. வாமா. வாங்க. காயத்ரி, நீ வாமா சாப்பிடலாம். இல்ல அத்தை, நான் சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். எப்பவாச்சுதான் வீட்டுக்கு வர, உன்னை சாப்பிட வைக்காம எப்படி அனுப்ப முடியும்? நம்ம வீடு தானே அத்தை, எப்ப வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். விக்கி தம்பி அஞ்சலிய பத்தி காயத்ரி கிட்ட சொல்லிடலாமா? வேணாம், இப்ப அத சொல்லி ஏதாவது பிரச்சனையில போய் முடிஞ்சிட போகுது. அப்புறம் அஞ்சலி கோவப்பட்டு ஏதாவது செஞ்சிருவா. அதனால இப்ப சொல்லாம இருக்கிறது தான் நல்லது. என்னத்த ஏதோ சொல்ல வர மாதிரி தெரியுது? ஒன்னில்லம்மா, உன்கிட்ட சொல்லணும்னு தான் ஆசை. ஆனா எப்படி சொல்றதுன்னு தெரியல. என்கிட்ட சொல்றதுக்கு ஏன் யோசிக்கிறீங்க அத்த? நான் உங்க பொண்ணு மாதிரி, எதா இருந்தாலும் சொல்லுங்க. இல்ல, என் பேத்தி அஞ்சலிய நீ நல்லா பாத்துக்கணும்னு தான் சொல்ல வந்தேன். அஞ்சலிய பத்தி உங்களுக்கு எந்த கவலையும் வேண்டாம். அவ ஏன் பொண்ணு, அவளை நான் நல்லபடியா பாத்துப்பேன். எந்த வீடு எந்த தெருன்னு ஒண்ணுமே தெரியலையே. எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. அண்ணி சொன்னது காந்தி தெருவா இல்ல சாந்தி தெருவா? 2 பேர்லயுமே அங்க தெரு இருக்கு. இப்ப டவுட்டுக்கு அன்னைக்கு ஃபோன் பண்ணி கேட்டா, இதுக்கு தான் நான் உங்ககிட்ட எந்த வேலையும் சொல்ல மாட்டேன்னு சொல்லி, ஒரு வேலைக்கு நீ லாய்க்கலன்னு ஓவரா பேசுவாங்க. அந்த கிரைண்டர் கிட்ட பேச்சு வாங்கறதுக்கு நாமளே தேடி பார்ப்போம். போவோம். இந்த சிஸ்டர் எதுக்கு இங்க வந்துட்டு போகுது? சொல்லுங்க தம்பி, என்னாச்சு?
உங்க கண்ட சிக்கினாளா? அவ என் கண்ணுல சிக்கல அண்ணி. சிக்கலையா? நீங்க இந்த கிழவி வீட்ல போய் பாத்தீங்களா இல்லையா? அந்த கிழவி வீட்டுக்கிட்ட தான் இருக்கேன். நாம எதிர்பார்த்த மாதிரி அந்த அஞ்சலி இங்க வரல. ஆனா இங்க சிஸ்டர் வந்திருக்காங்க. என்னது சிஸ்டர்னா? ஓ, நர்ஸ் வந்திருக்காங்களா? ஏன் அந்த கிழவிக்கு உடம்பு ஏதாவது சரியில்லையா என்ன? ஐயோ அண்ணி, சிஸ்டர்னா அந்த சிஸ்டர் இல்ல, ஆ, காயத்ரி சிஸ்டரை சொல்றேன். ஏன் தம்பி அந்த நாட்டாம எதுக்கு அங்க வந்துச்சு? அதுக்கு அந்த வீட்டுக்கு என்ன சம்பந்தம்? ஏன் அங்க வரணும்? என்ன கேட்டா எனக்குன்னு தெரியும் நீ. நல்லா பாத்தீங்களா தம்பி? அந்த நாட்டாம மட்டும்தான் இருக்கா இல்ல அந்த அஞ்சலி அங்க இருக்க போறா? இல்ல நீ, அந்த நாட்டாம சிஸ்டர் மட்டும்தான் வந்திருக்காங்க. சரி, நீ கிளம்பி வாங்க. அப்ப நான் கிளம்பி போயிட்டு வரேன். வரேன். அந்த நாட்டாமை எதுக்கு அந்த கிழவிய பார்க்க போயிருக்கோம்? அந்த கிழவிக்கு நாட்டாமைக்கு என்ன சம்பந்தம்? எதுக்கு அந்த வீட்டுக்கு இது போயிருக்கு? ஐயோ, ஒண்ணும் புரியலையே. ஒருவேளை நாட்டாமைக்கு மாப்பிள்ளை பத்தின விஷயம் ஏதாவது தெரிஞ்சிருக்கா? ஐயோ, இருக்கிற குழப்பம் பத்தாதுன்னு இது வேற புது குழப்பமா இருக்கே. என்ன நிம்மதியாவே இருக்க விட மாட்டாங்க போல இருக்கு. அந்த நாட்டமா வரட்டும், நாமளும் அதுகிட்ட எதுவும் கேட்க கூடாது. அங்க போனதை பத்தி அதுவா ஏதாவது சொல்லுதானே பாக்கலாம். இப்படியே விட்டோன்னு வச்சுக்கோ, நம்ம கனவு நிறைவேறாது. இந்த ஜென்மத்துல என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்காது போல. அதனால அதிரடியா ஏதாவது முடிவு எடுத்தே ஆகணும். என்ன சம்மதி திடீர்னு வந்திருக்கீங்க? நான் தாங்க வர சொன்னேன். ஜோசியர் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். வாங்க வாங்க, உள்ள வாங்க. வரமா? வரேன். வாங்க வணக்கம்மா. ஜோசியரே, வாங்க. வணக்கங்க. உட்காருங்க. வணக்கம். வணக்கம். வாங்க. வணக்கம். உட்கார். அப்பா, சித்தப்பா, எப்போ வந்தீங்க? இப்பதான் வந்தோம். இதோ இப்பதான்ப்பா வந்தோம். குணா, ஜோசியர் எதுக்கு வந்திருக்காரு? அது ஒண்ணும் இல்ல நீ, மாப்பிள்ளைக்கும் கவிக்கும் 2 தடவை கல்யாணம் தடைப்பட்டு போச்சு இல்ல?